ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் டாக்ஸ் ஃபைலிங் எப்படி பண்ணுறது? எப்படி பண்ணுறதுன்னா, ஆக்சுவலாக டாக்ஸ் ஃபைலிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல வரல. இங்கே நான் வந்து 10 வருஷமாக இருக்கேன். அண்ட் இந்த 10 வருஷத்தில் நிறைய வந்து அனுபவப்பட்டிருக்கேன். அண்ட் ஒரு சில தப்புக்கள் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்படி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி வந்து சில வந்து சர்ப்ரைசஸும் இருந்திருக்கு. ஸோ அந்த அனுபவத்தை இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். டாக்ஸில் என்னென்ன தப்புக்கள், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் வந்து ஒரு டாக்ஸ் எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் டாக்ஸ் ப்ரொஃபஷனல் கிடையாது. அதனால் நான் சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னோட பர்சனலான அனுபவம் தான் தவிர இதை வந்து எதுவுமே நீங்கள் வந்து ஒரு டாக்ஸ் லீகல் அட்வைஸாக எடுத்துக்கக்கூடாது. ஆப்வியஸ்லி ஒரு ப்ரொஃபஷனலை கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுக்குற அட்வைஸை தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இங்கே சொல்கிறது எல்லாமே ஒரு ஜென்ரல் பர்பஸ் இன்ஃபர்மேஷனுக்கு தான். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் டெட்லைன் முக்கால்வாசி வந்து April 15th கிட்ட இருக்கும். ஆனால் இந்த டேட் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. இது வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில வருஷம் வந்து April 16 இருக்கும், 17 இருக்கும். இது வந்து அந்த வருஷத்தில் ஏதாவது வந்து ஒரு ஃபெடரல் ஹாலிடேஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சில வீக்கெண்ட்ஸோ இதெல்லாம் வச்சு வந்து மாறும். அதனால் அந்த டேட்டை வந்து ஒவ்வொரு வருஷம் மாறும். ஆனால் இன்னும் அரௌண்ட் April 15 தான் இருக்கும். ஸோ இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவசியம். அண்ட் யூஸ்வலி இது ஜனவரி மாதம் வந்து முக்கால்வாசி பேர் விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு பெருசாக வந்து விகரஸாக யாரும் டாக்ஸை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் 2025 ஏர்ன் பண்ண அந்த இன்கம் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனிஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஜனவரி மாதம் வந்து எடுத்துப்பாங்க. ஆக்சுவலாக ஜனவரி 20th கிட்ட வந்து அவங்க வந்து இருக்கிற எல்லா ஃபார்ம்ஸ் W2 அந்த மாதிரி 1099 இது நிறைய ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் அவங்க வந்து கொடுக்கணும். அதனால் முக்கால்வாசி பேர் அந்த ஜனவரி மாதம் வந்து எடுத்துப்பாங்க. அண்ட் ஜனவரி லாஸ்ட் வீக் இல்லை அதுக்கு தேர்ட் வீக்கில் தான் வந்து அந்த ஃபார்ம்ஸ்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த மக்களும் வாங்கி வச்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த February மாதம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைல் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதத்தில் கொஞ்சம் வந்து தடபடலாக வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த நேரத்திலலாம் உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க பேசுகிறத வச்சே நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா, அவங்க வந்து யூஎஸ்ல இருக்க மாட்டாங்க. ஃபோனில் வந்து பேசும்போது பின்னாடி வந்து அந்த கார் ஓடுற சத்தம், பைக் ஓடுற சத்தம்லாம் கேட்கும். அண்ட் நம்ம ஊரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அது கேட்டவுடனே ஓகே ஃபைன், இவங்க வந்து அங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு தெரியும். அண்ட் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பண்ணவே கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரேண்டமாக யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஃபோன் காலில் வந்து ஏதோ ஒரு சேல்ஸ் பிச் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி யாருக்கிட்டையும் வந்து போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு ஃபோன் கால் வந்து அவங்க சேல்ஸ் வச்சு பண்ணுறாங்கன்னா, அதில் இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம், அது கூட அந்த நேரத்துக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட ஃபைல் பண்ணுறது வந்து சீப்பாக இருக்கும், அவ்வளோதான். அது கூட அந்த டைம் பீயிங்க்கு தான். ஆனால் நீங்கள் லாங் ரனில் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை உண்டு பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு அப்போ தெரியாது, லேட்டராக தான் தெரியும். அதனால் அந்த ஒரு பாயிண்ட்டை தான் அவங்க முன்னிறுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து இவ்வளோ காசில் சீப்பாக உங்களுக்கு வந்து ஃபைல் பண்ணி தரோம், நீங்கள் வெளியே போனால் இதோட டபுள் மடங்கு ஆகும். அவங்க இருக்கிற எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சேல்ஸ் பிச்சை அப்படி தான் வந்து பண்ணுவாங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது மூலிமா அவங்க வந்து சொல்கிற ஒரு பெரிய ஃபேன்சியான ஷைனியான சேல்ஸ் பிச்சை நீங்கள் ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நான் எல்லாரையும் சொல்ல, இங்கே யூஎஸில் லெஜிட்டிமேட்டாக நிறைய சிஏ ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போகலாம். அதாவது நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, இந்த மாதிரி இந்த சிஏலாம் இருக்காங்களே, அவங்ககிட்ட நீங்கள் வேணும்னா நேரில் போய் மீட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அவங்க ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, இங்கேயே இருப்பாங்க, அவங்களுக்கு இங்கே யூஎஸ் லாஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஆளுங்கிட்ட நீங்கள் போகிறது வந்து நாட் அ ப்ராப்ளம். ஆனால் நான் யாரை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இங்கே இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் நேரில் வந்து போய் மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்கள வந்து மீட் பண்ண முடியாது. அவங்க வந்து இந்தியாவிலையோ இல்லை வேறு ஏதோ கண்ட்ரியில் இருப்பாங்க. அந்த மாதிரி சர்வீஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் முக்கால்வாசி இதை யார் எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏக்கு புதுசாக வந்தவங்க தான் அந்த மாதிரி சர்வீஸில் வந்து எடுத்துப்பாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வாட்டிங்க வந்து ஒரு $100-200 டாக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது புதுசாக வந்தவங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். அண்ட் இந்த ஒரு கன்சர்னை தான் இந்த சர்வீஸ் ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட மெயின் சேல்ஸ் பிச்சாக வந்து கொண்டு வருவாங்க. நாங்கள் பாதி காசில் ஃபைல் பண்ணி தரோம் அப்படின்னு. ஸோ இதனால தான் வந்து இது உங்களுக்கு தெரியறது மூலிமா அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது, இங்கே நீங்கள் எந்த ஒரு சர்வீஸை எடுக்கிறதா இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து நாங்கள் உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வாங்கி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து நாட் பாசிபிள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ரிட்டர்ன்ஸ் எல்லாருமே லா ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட இன்கம், உங்களோட டிடக்ஷன், அப்புறம் உங்களோட லா அலோவ் பண்ணுற கிரெடிட்ஸ், இதை தாண்டி யாராலையும் உங்களுக்கு மேஜிக்கலாக வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வாங்கி கொடுக்கவே முடியாது. அப்படி அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாலே அவங்க ஏதோ ஒன்று வந்து நான் ஒரு புது கேட்டகரி கண்டுபிடிச்சிருக்கேன், அதில் வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறது, அது இப்போ இல்லைனா கூட பிற்காலத்தில் உங்களை வந்து பிரச்சனையில் மாட்டி வரதுக்கு வழிவகுக்கும். அதனால் நான் அதிகமாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் ஆக்சுவலி ட்ரூ.
அவங்க வந்து அந்த ஒரு சேல்ஸ் பிச்சுக்காக வேணால் சொல்லலாம். ஏன்னா நிறைய நீங்கள் பிக் பிராண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா அவங்க கூட வந்து வி வில் கேரண்டி யூ மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு டாக்டிக்ஸ் தானே தவிர உங்களால் லா படி உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு இருக்கோ அதை தாண்டி ஒரு ரூபா கூட ஐஆர்எஸ் கிட்ட தான் அவங்களால வாங்கி கொடுக்க முடியாது. வேணா ஒரு சில பேர் வந்து தெரியாமல் வந்து அந்த டிடக்ஷன்ஸ் வந்து மறந்துருக்கலாம், அதனால கம்மியாயிருக்கலாம் உங்களுக்கு போன வருஷம். ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ப்ரொஃபஷன் கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து டாக்ஸை ஃபைல் பண்ணுறீங்க, அவங்க வந்து எல்லா ரூலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லா லாவையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களோட கேஸை கரெக்டாக பார்த்து அவங்க எல்லா டிடக்ஷனும் கிரெடிட்டும் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது எவ்வளோ மணி இருக்கோ அதைத்தான் உங்களால் வாங்கி கொடுக்க முடியும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்க முடியாது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வாங்கி கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்பி போகாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் அடுத்தது ஆல்வேஸ் 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 ஆடிட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சில பிக் பிராண்ட்ஸை நீங்கள் வந்து அவங்க சர்வீஸை அவைல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஆடிட் ப்ரொடெக்ஷன் கிடச்சிரும். அது வந்து ஃபைன். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஆடிட் ப்ரொடெக்ஷன் வந்து அங்கே ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு சில பிராண்ட்ஸை வந்து சார்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. $29.99 $49.99 அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ 99 இருந்தாலும் அந்த ஆடிட் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு திடீர்னு வந்து 4-5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஆடிட் வருது அப்படின்னா கூட அவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம வந்து ஃபைல் பண்ணும்போது ஆடிட் ப்ரொடெக்ஷன்லாம் எதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து சில பேர் விட்டுருவோம். ஆனால் உங்களுக்கு வந்து அது எடுத்துக்கிறது என்றைக்குமே லாங் ரனில் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் வரும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். இன்கேஸ் ஏதோ ஒரு மிஸ்டேக்னால ஒரு ஆடிட் வருதுன்னா கூட அவங்களே பேப்பர் ஒர்க் பார்த்துப்பாங்க. அந்த லாயர்ஸே உங்களுக்கு வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அப்போ போய் நீங்கள் வந்து லாயர் கிட்ட போனீங்க, இல்லை வந்து ஒரு அட்டார்னி கிட்ட போகிறீங்க, இல்லை ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட் கிட்ட போகிறீங்கன்னா அப்போ அவங்க வந்து நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு முதல்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வரும். அதனால் ஆடிட் ப்ரொடெக்ஷனை எப்பயுமே எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஒரு பாயிண்ட் தான் நீங்கள் முதல்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே இந்தியாவிலேருந்து ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணி தரோன்ட்டு, அவங்களால உங்களுக்கு வந்து ஆடிட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கவே முடியாது. நான் ஏன் சொல்கிறேன், ஒரு சில நேரத்தில் அவங்க ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி கம்பெனிஸாக இருக்கும். அந்த நேரத்தில் அது எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு திடீர்னு உங்களுக்கு வந்து உங்கள் மேஜிக்கலாக வந்து உங்களுக்கு ஒரு ரீஃபண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. திடீர்னு ஐஆர்எஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு இந்த இதுக்கு வந்து இருக்கு ப்ரூஃப் காமி அப்படின்னு வந்து லெட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அது இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1-2 வருஷத்தில் வந்து அந்த பிஸ்னஸே இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நீங்கள் யார்கிட்ட வந்து ட்ரஸ்டபுளாக பேசி உங்களுக்கு மேஜிக்கலாக வாங்கி கொடுத்தாரோ அவர் வந்து இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களால உங்களுக்கு வந்து ஆடிட் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது. அதனாலேயே அவங்களோட சர்வீஸ் உங்களால் வந்து அவைல் பண்ண முடியாது. அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க ஒரு பேசிக்கான பாயிண்ட். அடுத்தது நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணி முடிக்கும்போதே உங்களுக்கு கூடவே சேர்ந்து FBAR அப்படின்னு ஒரு ஃபைலிங் பண்ணணும். இதை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிவிடுவாங்க. இனிஷியல் பீரியடில் ஃபஸ்ட்டு 1-2 வருஷம் நானே மிஸ் பண்ணிட்டேன். நான் நிறைய கேள்வி கேட்பேன், நிறைய வந்து ஃபாரம்ஸை பார்ப்பேன். எனக்கே அது வந்து மிஸ் ஆனது வந்து அப்படியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை போயிட்டு வந்து கரெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த FBAR வந்து ஃபைல் பண்ணியே ஆகணும். எப்போ அப்படின்னும் போது நீங்கள் யூஎஸ்லேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு வந்து மணி அனுப்புகிறீங்க இல்லையா, அந்த மாதிரி அனுப்பும்போது யாரெல்லாம் ஆக்சுவலாக $10,000 மேலே யூஎஸ்லேருந்து வெளியே ரெமிட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் கன்ஃபார்மாக வந்து FBAR ஃபைல் பண்ணியே ஆகணும். அண்ட் அதோட டெட்லைனும் கிட்டத்தட்ட டேக்ஸ் டெட்லைன் எப்பயோ அதே டெட்லைனில் தான் இருக்கும். அதை பார்த்துட்டு கரெக்டாக வந்து ஃபைல் பண்ணுறது பெட்டர். அண்ட் இந்த FBAR ஃபைல் பண்ணுறது கூட நிறைய வந்து சர்வீசஸ் இருக்குது. ஆனால் அது ரொம்ப ஈஸி. அண்ட் ஒரே 4 பேஜ் தான் இருக்கும். அது நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே போயிட்டு FBAR ஃபைலிங் ஆன்லைன் அப்படின்னு போட்டிங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட்டே வரும். அதிலே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபைல் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு PDF வந்து கொடுக்கும். அந்த நேரத்தில் அதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது விட்டுட்டிங்க அந்த PDF போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அந்த கன்ஃபர்மேஷனை இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஒரு மஸ்டான விஷயம். நிறைய பேர் வந்து மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து உங்களுக்கு எந்த இன்கம் வந்தாலும் அதை வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது உங்களோட ஒரு கடமை அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து பார்ப்பாங்க. ஒரு சில நேரத்தில் பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். $5 $10 இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து மணி வச்சிருக்கும் போது அது வழியாக ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்க வந்து அந்த ஃபார்ம் அனுப்பணும். 1099 INT ஃபார்ம் அனுப்பணும். அந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் அவங்க அனுப்பலைனா கூட நீங்களாக வந்து எவ்வளோ நம்ம பேங்க் அக்கௌண்ட் பார்த்தாலே தெரியும் இல்லையா, அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் $5 $10 கூட அதை வந்து மென்ஷன் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து பிற்காலத்தில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அமுச்சிட்டேன் $10 கம்மியாக இருந்தால் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில பேங்க்ஸை வந்து ஒரு ரூல் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் $7 தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஆயிருக்கு அப்படின்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணுறது நல்லது. இப்போ இல்லைனா கூட எப்போயாவது வந்து அது நம்ம பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு இன்கம் உங்களுக்கு வந்து அது ஃபார்ம்ஸ் உங்களுக்கு வீட்டுக்கு வருதோ இல்லையோ உங்களுக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு இன்கம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சால் அதை வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது அவசியம். இது வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு டேக்ஸ் விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பிரச்சனை
பிரச்சனையாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அண்ட் ஆப்வியஸ்லி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இல்லை ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் பின்னாடி வரவங்க பார்த்து படித்து பயன்பெறட்டும். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.